உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். என்னுடைய காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனால அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க தன்னுடைய சுய திறமையை கொண்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த நிமிடம் வரைக்கும் யாருக்கும் துன்பத்தை கொடுக்காம நாம் உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபதிரியத்தை யாருக்கும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா வாழ்க்கையில உங்களது வாழ்க்கையில பொறுத்தவரையிலும் நீங்க நிறைய இடைஞ்சல்களை தான் சந்திச்சு வந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் பக்க பலமா நின்று உன்னால எல்லாம் முடியும்னு சொல்றவங்களை விட, நீங்க எதையாவது ஒண்ணு செஞ்சா இல்ல இது உன்னால முடியாது, இது கரெக்டா வராது, இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்ட்டு நெகட்டிவா பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்க சுய பலத்துல சுய முயற்சியில தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அது மட்டும் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில தன்னை அதிகாரத்தால யாராவது ஒரு சில ஆதிக்கத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு தர மாட்டீங்க. அதே அன்பால உங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் உங்ககிட்ட வாழ்க்கையில நெருங்கி பழகலாம். அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு. இதனால தொழில் ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி, தேவையற்ற சில பாதிப்புகளையும் இடைஞ்சல்களையும் துரோகங்களையும் கடந்து வந்துட்டீங்க. ஆனா இதுல என்னன்னா, நீங்க கடின உழைப்பாளியா இருந்து உங்களது வாழ்க்கையில பெரிய இலக்கை அடையணும். ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் அந்த விஷயத்துல 10 ரூபா உங்களுக்கு செலவானாலும் பரவாயில்லை, அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க. அப்படி எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா யோசிச்சு செயல்பட்ட நீங்க எங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. உங்களோட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. இந்த வழியில போ, இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுலயே போடுறீங்க, உங்க சுயநலத்துக்காக எதையும் எடுத்து செய்யல. ஆனா இங்க எந்த வளர்ச்சியும் காணும். வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, கடனாளியாகி நிக்கிறேன், இந்த கடன் சுமைகளில் இருந்து வெளியில வர முடியுமா? இது ஒரு பக்கம் இருந்தா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் பார்த்தா மாமா மச்சான் அங்காளி பங்காளி சண்டைகள் குழப்பங்கள் அதிகமா சந்திச்சவங்களும் பிரச்சனைகள் விருச்சிக ராசி என்பவர்கள் தான். அப்படி நிறைய பாதிப்புகளை கடந்து வந்த உங்களது வாழ்க்கையில வைராகியத்தினுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்கு. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடையலான்ற ஒரு நம்பிக்கை உங்களோட இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையும் தாண்டி நமக்கு வந்த அந்த இடைஞ்சல்களை நினைச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள் பர்ஃபெக்டா இருந்தாலும் எது செஞ்சாலும் டிராப் ஆகுது. அப்போ நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது, எந்த நம்பிக்கையில இதை செய்யறதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நடந்த நெகட்டிவ் நினைச்சு கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ண வேண்டாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல உச்ச குரு பிளஸ் சூரியனோட இணைச்சு அவரது பார்வை உங்களுக்கு 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பிளஸ் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தாலும் அந்த சனி வக்கர நிலைக்கு ஆளாகும் போது அவர் மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு தரப்போறார். சனி வக்கரம் அடைகிறது அவ்வளவு நல்லது. அந்த காலகட்டங்களை நம்ம நல்லா பயன்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம். நீண்ட நாளா செய்ய முடியாத விஷயங்கள் கூட இப்ப நீங்க இறங்கி செயல்படுத்தி முடிக்கலாம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில ஏண்டா பிறந்தோம், நம்ம எதுக்காக வாழணும்னு நினைச்ச அளவுக்கு திசாபுத்திகளில் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைஞ்சவங்க கூட இப்போ இதுக்கு மேல சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. 100%. நான் ஏனோ தானோன்னு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளவு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளில் இருக்கு. அதை பத்தி அடுத்த காணொலியில் இன்னும் நான் தெளிவா சொல்றேன். அவ்வளவு நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. தயவு செய்து உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கடின உழைப்பாளிகள்.
பல பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சிருக்கீங்க. அந்த நல்லதை செய்த அந்த புண்ணியங்களும் அந்த நல்ல விஷயங்களும் நீங்க விதைச்சது ரொம்ப நல்லது. அது முளைக்க போகுது. முளைக்கிறது மட்டும் இல்ல, வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாகவும் இருக்க போகுது. அதனால இந்த காலகட்டங்கள்ல தெளிவா இறங்கி பயன்படுத்தினால் மிகச்சிறந்த ராஜ வாழ்க்கையை நீங்க வாழலாம். அதுலயும் குறிப்பா குடும்ப ரீதியில தன் தேவைகளுக்கு, தன் குடும்பத்திற்குண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணலையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்க, குடும்பத்திற்குண்டான பொருளாதார விருத்தி உருவாக போகுது. குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்க போகுது. ஒற்றுமைகள் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பேச்சு மீறி சில முடிவுகள் எடுத்த பிள்ளைகள் மீண்டும் உங்களோட வந்து இணைஞ்சு சந்தோஷமா வாழ போறாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சகோதர, சகோதரிகள் ரீதியில தேவையற்ற குழப்பங்கள் தேர்ட் பர்சனால உருவாக்கி இன்னைக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு நீங்க இன்னைக்கு, அதாவது ஒரு ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு துரோகியாட்டம் நீங்க எல்லாம் தப்பு செஞ்ச மாதிரியும் உங்களை வந்து குற்றவாளி ஆக்கி நிறுத்திய மற்றவங்களுக்கு எதிரில் மீண்டும் உண்மையை புரிய வச்சு அவங்க உங்க நட்பு கிடைக்குமா, உங்களுடைய பந்தம் மீண்டும் கிடைக்குமா நினைச்சு எதிர்பார்க்கக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் இருக்க போகுது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில என்ன பொறுத்தவரையிலையும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாக போகுது. திருமண முயற்சிகளும் கைக்கூடி வரப்போகுது. திருமண தடைகளோடு இருந்தவங்களுக்கு உங்க ராசி மீது உச்ச குரு பார்வை விழுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க குடும்பஸ்தானத்துல வக்ரம் அடைஞ்ச சனியினுடைய பார்வை விழுது. இது அதை விட அட்வான்டேஜ். 4ஆம் வீட்டில் இருந்த ராகுவால உடல் உபாதைகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பப்போ உடல் பிரச்சனைகளால உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்ய முடியாம தலபாரம், தலைவலி, புத்திர பாக்கியம், தடையானவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பிளஸ் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் கைக்கூடி வரும். அதே போல விருச்சிக ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல சம்பந்தமே இல்லாத சில ஆலோசனைகளால செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த வேலை விட்டதுக்கு அப்புறம் மீண்டும் நீங்களும் முயற்சி எடுக்கிறீங்க, பண்றீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வேலை எதுவுமே செட் ஆகல. ஏன் செட் ஆகல? எதனால செட் ஆகல? ஒண்ணுமே புரியல. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து தொழில் காரகன், வேலைக்கு காரகன் சனியும் பலமாயிட்டாரு. அவரை குரு பார்க்கிறார். அப்போ உச்ச குரு பார்வையால் தொழில் காரகன், வேலைக்காரகன் பலம் பெறும் பொழுது மூவ் பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். பிளஸ் புது தொழிலை தொடங்குறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மிக மேன்மைகளை உண்டாக்கும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம்ன்றது ஆசைகளுக்குரிய இடம். நீங்க ஆசைப்பட்டவங்க இவங்களதான திருமணம் அடையணும் அப்படின்னு நினைச்சு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட விரும்பிய வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இது இருக்க போகுது. பிரிஞ்சவங்க இணைவீங்க. ரொம்ப நாள் இவங்கதான் லைஃப் நினைச்சேன், இவங்கதான் எல்லாம் நினைச்சேன், இந்த நட்பு இன்னைக்கு என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச வருத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மீண்டும் அவங்க உங்களோட இணையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா அமையும். அதனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சரியா நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய பர்சனல் பிளஸ் ஆர் மைனஸ் எதுவா இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு மற்றவங்க கிட்ட அதிகமா பகிர்ந்துக்காதீங்க. அதாவது உங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸ், உங்களுடைய சீக்ரெட் விஷயங்களை, அதே போல ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட சொல்லிக்க வேண்டாம். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா உங்க குடும்பத்தாரிடமே, கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, இல்ல பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா பிள்ளைகள் கிட்ட இப்படி பகிர்ந்துக்கிறது நல்லது. அதை தேர்ட் பர்சன் சொல்லும் போது அதுவே உங்களுக்கு தலைவலியா மாறிடும். அப்படி ஒண்ணு சொல்றீங்கன்னா மிக மிக அவங்க நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தா ஆலோசனை கேட்கலாம், தப்பு இல்லை. அதுவும் பார்த்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு சரியா, நமக்கு ஒத்து வருமா வராதான்னு பார்த்து அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க. நினைச்சதை ஜெயிக்க போறீங்க, வெட்டதை மீண்டும் பிடிக்க போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மொத்தத்துல இந்த காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்குரிய அழகிய, அருமையான, அற்புதமான ஒரு காலகட்டங்கள். ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு உங்க சர்வாஷ்ட வர்க்க அருள்கள் உங்க சுய ஜாதகத்துல நல்லா 3க்கு மேல 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டா
பெரிய லெவல்ல அதிர்ஷ்டத்திற்குரிய காலமா இது மாறிடும். அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா திசாபுத்திகள் முக்கியம். ஏன்னா ஒரு சிலர் ஒரே பிரச்சனையை ரொம்ப நாளா தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது? எதனால இது கண்டினியூ ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சுய ஜாதகத்துல ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அது குருவா, சுக்கிரனா, சனியா, யாரால இந்த பிரச்சனை சந்திக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, அதை அழகா சரி பண்ணிட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கலாம். உங்களுடைய இலக்கை நீங்க டாப் லெவலுக்கு கொண்டு போகலாம். முடியாதது இங்க எதுவுமே இல்லைங்க. பிளஸ் நரம்பு அந்த கனெக்ட் ஆகிற அந்த அந்த கழுத்துல இருந்து பேக் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, குறிப்பா லெஃப்ட் அந்த பக்கவாட்டுல தேவையில்லாத ஒரு அழுத்தம் போட்டு ஏதோ அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு என்ன டாக்டர் கிட்ட போனாலும் எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. மிஞ்சி பெயினுக்கு கொடுப்பாங்க டேப்லெட். அந்த டேப்லெட் குடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நார்மல் ஆயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க போகுது. அதுலயும் குறிப்பா புது தொடர்புகள் எப்படின்னா நட்புகள் உங்களுக்கு வந்து கை குலுக்கி உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த உச்சகட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்க போகுது. அதுல மாற்றமே இல்லை. நீங்க செய்யக்கூடிய தொழில மிகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்டை உருவாக்க போறீங்க. உருவாக்கிய பிராண்டை இன்னும் பெரிய லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போக போறீங்க. புதுசா தொழில் உருவாக்கவும் நினைக்கிறவங்க பெரிய லெவல்ல தொழிலை உண்டாக்க போறீங்க. அது உங்களுக்கு வேற லெவல்ல பல விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட தொழில், ஆன்லைன் துறைகளில் நல்ல தொலைதூர தொடர்போட ஏற்றுமதி, இறக்குமதி, டெக்ஸ்டைல்ஸ் துறையில இருந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய லெவல்ல போக்கஸ் ஆக போகுது. அதுவும் சினிமா துறையில, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பா இருக்க போகுது. குறிப்பா குரு பகவான் உச்ச குரு கோல்டு, இந்த தங்க வியாபாரம், ஜுவல்லரி இந்த மாதிரியான ஷாப் வச்சிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு காலகட்டங்களில் கொடிகட்டி பறந்து ஒண்ணுமே இல்லாம பெரிய அளவுல நான் சாதிக்க வந்தேன். சாதிச்சு ஒரு நல்ல நேம வாங்கினேன். ஆனா என்னை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஏத்துக்க முடியாத அளவுக்கு என் வளர்ச்சி இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒட்டுமொத்தமா டிராப் ஆகி நிக்கிறேன்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தங்களில் இருக்கக்கூடிய நீங்க மீண்டும் பெரிய லெவலுக்கு சாதிக்க போறீங்க. மாற்றமே இல்லை. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா அதுல பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாளா திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லையே நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப மூவ் பண்ணுங்க. நீங்க மருத்துவ ரீதியில ஆலோசனைகளை அடைஞ்சு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, அதோட நீங்க வந்து குலதெய்வ வழிபாடும் புத்திரகாரகன் குரு பகவான வழிபடுறதும் மிக நல்லது. தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்லது. இதை நீங்க கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த காலகட்டங்கள்ல புத்திர பாக்கியம் 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா இந்த காலகட்டங்களில 5ஆம் வீடுல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி தன் வீட்டை தானே உச்சம் அடைஞ்சு சிவராஜ் யோகத்தோட பாக்குறதுனால அந்த இடம் அதிர்ஷ்டத்திற்குரிய இடம். திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா 5ஆம் இடம் பிள்ளைகளுடைய அமைப்பு. பிள்ளைகளுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட நாளா உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்க போகுது. திருமண தடை, நல்ல டேலண்ட், திறமை, எல்லா தகுதி இருந்தும் அவங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு கைகூடலையே நினைச்சு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்ப பாருங்க 100% அது கைகூடி வரும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அதே எல்லாமே முடியும். அதனால முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.